கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஆவியின் கனியை குறித்து மாத்திரம் தியானிக்க போகிறோம். இனிவரும் நாட்களில் ஆவியின் கனிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். வேதத்தில் ஆவியின் கனி 9 என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா! இந்த 9 விதமான கனிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த 9 விதமான கனிகளும் ஆவியின் கனி ஒன்றுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் யார் ஆவியின் கனி நிறைந்தவராக இருந்தார் என்று பார்த்தோம் என்றால் அது இயேசு ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்வதே கனி கொடுத்தல் ஆகும். யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை பார்த்தோம் என்றால், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்கு சொல்லப்பட்ட திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, திராட்சை தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன். திராட்சை செடியில் படரும் கொடி நீங்களும் நானும். ஹல்லேலூயா! 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நாம் மிகுந்த கனிகளை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் அவர் விரும்புகிற மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர்தாமே ஆவிக்குரிய 9 கனிகளால் நம்மை நிரப்புவாராக. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு செடியானது கனி கொடுக்க வேண்டுமெனில் கீழே வேர் இருக்க வேண்டும். வேர் என்றால் இயேசு கிறிஸ்து. செடியானது வேரை பற்றி இருப்பது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வாழ வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவும் உங்களில் நிலைத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவாகிய வேரில் ஒருவன் நிலைத்திராவிட்டால் மரம் எப்படி பட்டு போகுமோ அப்படியே அவனுடைய வாழ்க்கையும் பட்டு போகும். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம், அதன் 2வது பகுதியை பார்த்தோம் என்றால், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யார் அதை சுத்தம் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மரத்தை ஒரு செடியா அதை வளர்க்குறாங்க. அப்போ அதோட எஜமான் தான் அதை பராமரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதோட இலைகள் காய்ந்து போயிருக்கு, அது வளர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. அப்போ எஜமான் என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடுவாங்க. அப்போ அதை பண்ணும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல அது வளர்ந்து துளிர்த்து அது மிகவும் உயர்ந்து அதனுடைய கனிகளை மிகுதியாக கொடுக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத காரியம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிதாவுடைய சமூகத்துல போய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரித்து நாம் இனிவர நாட்களில் மிகுந்த கனி உடையவர்களாய் மாற்றுவதற்கு அவர் கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் இந்த கனிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம். நாம் அபிஷேகத்தில் நிறைகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறும் சர்ச்சில் மட்டும் நிறைகிறவர்களா இருக்கக்கூடாது. எந்த இடத்துல ஜெபித்தாலும் நீங்க பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு முதலாவது ஜெபித்து அதன் பிறகு நீங்க உங்க விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே நீங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் கொடுப்பாராக. ஆவிக்குரிய கனிகளை நாம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மிகவும் அவசியம். வளர்ச்சியில் சிலவற்றை நான் சொல்கிறேன். 1, கண்கள் திறக்கப்படுதல். 2, காதுகள் திறக்கப்படுதல். 3, சொப்பனம் பார்ப்பது. 4வது மறுரூபமாக்கப்படுவது. 5வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இப்படி பல வகையில் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் ஒவ்வொரு வளர்ச்சியை குறிக்கிறது. இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்று வரை எந்த வளர்ச்சியில் இருக்கிறீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனி உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கவும் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற கனிகளை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஹல்லேலூயா! நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வார்த்தையாகிய தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நீங்க உங்க சுயபலத்தினால நீங்க தியானிக்கவே கூடாது. நீங்க பிரியமானவர்களே, நீங்க பைபிளை எடுத்து நீங்க ஒரு பிறந்த குழந்தை, அதுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அந்த பிறந்த குழந்தைய போல நீங்க திருவசனத்தை தியானிக்க வேண்டும்.
நீங்கள் தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவதை உங்களால் உணர முடியும். உணர்வது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஆவிக்குரிய கனிகளை உருவாக்குகிறவர் அவர்தான். சோ அவர்கிட்ட நீங்க ஹெல்ப் கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது கனி கொடுக்கிறவர்களாய் நிச்சயமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் உங்களுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் கனி நிறைந்த வாழ்க்கையை விரும்புகிறார். ஆவியின் கனியோ பரலோகத்துக்கு நேராக நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறதா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வரும் தடைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மிகுந்த கனி கொடுக்க தடையாய் இருப்பது நமக்குள் எழும்பும் மாம்சத்தின் கிரியைகளாகும். மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கலாம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்றும் விரோதமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும் நாம் உடலுக்கு எப்படி ஆரோக்கியம் பெறுவதற்கு 3 வேளை சாப்பிடுகிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் பெறுவதற்கு வேதத்தை தியானிப்பது மிகவும் அவசியம். இந்த ஆவியின் கனி உங்களுக்குள் இருந்தால் அதன் மூலம் வருகிற 9 கனிகளும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அவன் எந்த போராட்டத்தை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் நீங்கள் அதில் முன்னேறி ஜெயித்து விடுவீர்கள். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் ஆவியின் கனி நிறைந்த வாழ்வுக்கு விரோதமாக எழும்பும் மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இன்று என்னோடு ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே தேவனுடைய பிரசனம் இறங்குவதாகப்பா. லிபி ஷமதுர் ரிபி கமதுர் அபல்லம சிமிதி நி கமதுர் அபல்லபரிவி. நீர் விடுதலையின் தேவன் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இந்த கனிகள் எங்களுக்குள் இருக்க வேண்டுமாப்பா. நீர் விரும்புகிற இந்த 9 விதமான கனிகளும் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே எங்களுக்குள் இந்த கனிகள் எல்லாம் அப்பா செயல்பாடுக்குள் வருவதாக. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதாக கேட்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த கனிகள் செயல்பட வேண்டுமாப்பா. ஏதேனும் குறைகள் இருந்தாப்பா அவர்களை அப்பா முற்றிலும் மாற்றி ஆண்டவரே இந்த கனி கொடுக்கிறவர்கள் அவர்கள் ஜீவியத்தை மாற்றுங்க. ஒருவேளை காய்ந்து போயிருந்தா அந்த காய்ந்து போன இடத்தை கர்த்தாவே உம்முடைய அன்பினால் ஆண்டவரே கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிலர்கிட்ட தான் அன்பு செலுத்த முடியாம இருக்கலாம். சிலர் காயப்படுத்தின நிமித்தமாக அவங்க இருதயத்துல ஒருவேளை அந்த ஆறாத காயம் இருக்கலாம். இயேசுவின் தழும்புகளை அந்த காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பு பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அவர்கள் மீது இந்த நேரத்தில் இறங்குவதாக தகப்பனே. அப்பா, இந்த ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. சொல்லப்பட்ட 5 விதமான அனுபவங்களுக்கு இவர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டுமாப்பா. சொப்பனங்களை பார்க்க வேண்டுமாப்பா. உன்னத தரிசனங்களுக்குள் ஆண்டவரே இவர்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவரே ஆவியில் மறுரூபமாக்கி இவர்களை கூட்டிக் கொண்டு நீங்க போதித்து தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரம் அல்ல அப்பா, கடைசியாக தீர்க்க தரிசனம் ஆண்டவரே. அப்பா, பிறருக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே இவர்கள் ஒரு தீர்க்க தரிசியாய் மாறுவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல தேவைகளோடு பலர் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. கடன் பிரச்சனையில, சரீர சோர்வுல, சுக வீணங்கள்ல ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஞானத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய ஞானம் ஒப்பிடவே இல்லை தகப்பனே. நீர் அப்பா பட்சபாதம் இல்லாதவர் ஆண்டவரே. சம்பூர்ணமா எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியும் செம்மையுமாய் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, தேவையோடு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளை திருப்திப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்புனால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய தயவுனால ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆவியானவர் நிறைவானதுனால ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உண்டாவதாக தகப்பனே. அப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த அன்பை நாங்கள் தியானிச்சதோடு விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில இது நடைமுறைப்படுத்த வேண்டுமாப்பா.
அப்பா, மாம்சத்துக்கு ஏதுவான பழைய மனுஷனை கலைந்து போட்டு ஆவிக்கு ஏற்றபடி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொள்ள கர்த்தாவே நீங்க எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதா விரும்புகிற கனி இவர்களுக்குள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. நீர் எதையெல்லாம் சுத்தம் பண்ண விரும்புகிறீரோ அதையெல்லாம் சுத்தம் பண்ணி நீர் ஆண்டவரே இவர்களுக்குள் கனி நிறைந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. பிறருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுங்க. சாட்சியா வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திர மகிமைக்கென்று இவர்களை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.